நண்பர்களே, நான் உங்கள் இளைய ஆழ்வான். என்னை ரீசெண்டாக என்னை பாதித்த ஒரு விஷயத்துக்கு வச்சு நான் ஒரு யூடியூப் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். என்ன அப்படின்னா, சமூகத்தில் ஒரு நல்ல நிலைமையில் உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த குடிக்கிறது குடின்றது போதையை ஒரு ஒரு நார்மலான விஷயமா, ஒரு சாதாரண விஷயமா பேசுகிறாங்க. அவர் ஜெனரலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரு கல்லூரியில் துறை தலைவராக இருக்கார். ஒரு காலேஜ் டைமில் லஞ்சில் உட்காந்து சாப்பிடும்போது இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறாரு. நான் அப்பப்போ ஹார்ட் அடிப்பேன்யா, நான் ரெகுலராக பீர் அடிச்சிடுவேன், ஆனால் அதை தாண்டி அந்தாண்ட பசங்களும் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ இது இப்போ என்ன ஆகுது, நம்ம பண்ணுற தவறை நியாயப்படுத்துகிறோம். என்னப்பா குடியை கெடுக்கும்ன்றது தொண்டு தொட்டு வருது. சரி, அப்படியே யாராவது சாப்பிட்றியா, அதை நீ உயர்த்தியோ பெருமைப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? இப்போ நான் இல்லை உள்ள குடி போதையாக இருக்கட்டும், எல்லாம் கெமிக்கல் ஆகிடுது. குடி பழக்கம் கெமிக்கல் ஆகிடுது. அதனால் உடல்நல கேடு, இப்போ கேன்சர் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளை சூழ்ந்து நம்ம உடல்நலம் கெட்டு போகுது, நம்மளை சூழ்ந்து நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நல்லா படித்து நல்ல சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருங்க. தண்ணி அடிக்கிறீங்க, எப்பயோ அடிக்கிறீங்க, அதை நான் சரி, அது 100% தவறுன்னு நான் சொல்கிறதுக்கு இங்கே வரல. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை காட்சிப்படுத்தாதீங்க. அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறது, அதை ஃபோட்டோ எடுத்து போடுறது, நாளைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட பிள்ளைங்க, நம்மளோட குழந்தைங்க அதை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நம்ம என்ன நினைப்பாங்க, குடிக்கிறது அவங்க தப்பு இல்லைன்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம நல்ல பழக்கத்தோடு நம்ம பிள்ளைங்களை வளர்த்துட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய சேர்த்து வைக்கணுன்ற கூட அவசியம் இல்லை. அவங்க சமுதாயத்தை சரியாக நல்லவங்களாக வாழ்ந்துருவாங்க. அதை நம்ம கொஞ்சம் கேர் பண்ணணும். ஸோ அதனால் இந்த வீடியோ. தேங்க்யூ.